சேர்வராயனானவரோ சிவப்பனார் இடத்திலே வந்து வேலைதான் புருஷ லட்சணம். தகப்பனார் சொத்துல இருந்து சாப்பிட்டு என்ன செய்ய முடியும்? நான் மேல்நாடு தேசம் வேலைக்கு போகிறேன் என்று காவலாளி அங்க போகிறேன் என்று சொல்லி அந்த மாடப்பதவரிடத்திலே வீரத்துக்கு வெகுமதியான அந்த அலப்ப நாடு கிரும நாடு தேசத்தை விட்டு நம்ம சேர்வராயனானவரோ மதுரை வெளி வாதை கூடி விருதுநகரத்தனை கடந்து திருநெல்வேலி மாவட்டத்திலே வந்து சேர்மாதேவி பக்கத்துல காரக்குறிச்சி ஊருக்குவாரு. அங்க காரக்குறிச்சி ஊரிலே வந்து அங்க யார் வாழ்வது சுப்பிரமணிய ஐயர் ஒருத்தர் வாழ்ந்து வருகிறார். அந்த சுப்பிரமணிய ஐயர் இடத்திலே வந்து சுத்துப்பட்டி 18 ஊர்லயும் காவல் காக்க ஆளு வேண்டும். ஆகையால அந்த சுப்பிரமணிய ஐயர் வீட்டிலே வந்து தோட்டத்தை காவல் காக்க வருகிறார் சேர்வராயனோ. பிச்சருவாகை விடுத்து அப்படி காவல் காத்து கொண்டிருக்க வேளையில் அந்த ஊர்ல அறுவாடிக்க ஆள் பார்க்கணும். காவலுக்கு போகணும்னா வீச்சருவா அடிக்கணும். பதில வீச்சருவா அடிக்கணும்னா யார பார்க்கணும்? கொல்லாசாரிய பார்க்கணும் என்று சொல்லி அந்த ஆன கொல்லாசாரி வீட்டுக்கு வருகிறாரு. நம்ம சேர்வாராயா ஆனக்கொல் ஆசாரி வீட்டுக்கு வருகிறார் அறுவாடிக்க. அந்த ஆனக்கொல் ஆசாரி வீட்டுக்கு வரபோது என்ன நடக்கு என்று வருத்தமானால் அந்த ஆனக்கொல் ஆசாரிக்கு ஒரு மனைவி உண்டு. ஐயா அவளுக்கு ஒரு மகள். அந்த மனைவிக்கு ஒரு மனைவி அவருக்கு ஒரு மகள் உண்டு. அந்த ஆனக்கொல் ஆசாரி மகளுக்கு சங்கரமாலை என்று பேர் கொடுத்து ஆளில் அழகி அதிர்வ சுந்தரி அறுவாடிக்க வந்தார்ல சேர்வராய. அறுவாடிக்க வரும்பொழுது அந்த ஆனக்கொல் ஆசாரி மகள் அழகை கண்டு அவள் மீது ஆசை கொண்டு அந்த ஆனக்கொல் ஆசாரியே அவருடைய மகள்தான் சங்கரமால வெண்கொடி அவள் மேலே ஆசை கொண்டு கணவேனும் மனைவியும் கணவேனும் மனைவியும் அவர்கள் கண்ணியமாய் வாழ்ந்துவார். சங்கரமாலை இடத்துல வந்து கட்டிய கணவன் மூலே கணவனும் மனைவியுமாக யாருக்கும் தெரியாம கூடி ஆடி வாழ்ந்து வராங்க. ஆனக்கொல் ஆசாரி மகளும் சேர்வராயனானவரும் யாருக்கும் தெரியாமல் கட்டிய கணவன் மனைவி போல வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் இப்படியாக இருந்து வரும் நாளையில் இந்த சேர்வராயருக்கு செலவு அதிகமாயிருக்கு. அந்த ஆசாரி வீட்டுக்கு போடணும்னா பணம் காசு கொடுக்கணும். முடியுமா? செலவுக்கு பணம் தேவைப்படும். பார்த்தா சேர்வராயன் நம்ம என்ன செய்யணும்? வீட்டுல நல்ல பேர் வாங்கியிருக்கோம். அப்ப என்ன செய்யணும்? நம்ம சங்கரமாலை வீட்டுக்கு போகணும்னா நம்ம களவு செய்ய வராதே சேர்வராயன் செதுரேதி குறிப்பார் செதுரேதி குறிப்பார் ஆமா அந்த தாமிரபரணி நதிக்கரையில் நல்ல குளவதி பாடுகள் அவர் தானே அது முடிச்சுக்கிட்டு பாடு இப்படி இருந்தவர் அந்த சேர்வராய சுவாமியானவரோ அளவு செய்ய வேண்டும் என்று தாமிரபரணி நதிக்கரைக்கு வந்து அந்த ஆற்று குளத்திலே வந்து சங்கரமாறு வெண்கொடியாலும் இந்த சேர்வராயன் இருந்துக்கு வேளையில் இரவு புறம் களவு செய்வாரு. பகல்ல புறம் நல்ல பிள்ளை மாதிரி காவலுக்கு பெறுவாரு. அப்படி இரவு களவு செய்யும் பொழுது செவ்வாயரோட குலமதியில் சமுதாயத்தில் அங்க பார்த்தாரு சேர்வராயன் நல்ல கடகதியில கடகதியில ஆடு களவு செய்து வாராரே கடைகளில ஆயரோட குலமதியில யாதவர்கள் சமுதாயத்தில் பாட்டு நல்ல கடைகளில ஆடை களவு செய்ய வாராரே வாராரே சேர்வராய
களவு செய்ய போறாரு சேர்வராயனார் வரும். இரவு நேரம் ஆட்டு கடைக்கு போய் யாதவர் சமுதாயத்தில் உள்ள ஆட்டு கடையில் உள்ள ஆடுகளை களவு செய்யணும். கறி சமைச்சு சாப்பிடணும். கறி சமைச்சு சாப்பிடணும்னா பானை வேணுமே. பானை வேணும். எங்க போனோம்? வேளாண் வீட்டுக்கு போனோம். மாட வேளாண் வீட்டில இருந்து மண்பானையை திருடி கொண்டு அந்த ஆட்டுக்கு கொண்டு வந்த ஆட்டுக்கு கறி வச்சு சாப்பிடுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நெல் வேணும் என்று இரவு நேரம் போறாங்க. நெல் கதிர போறாங்க. கதிர உருவி வைக்கிறாரு சேர்வராயன். பார்த்தாங்க ஊர் மக்கள் எல்லாம் தினம் களவு போகுது. களவு செய்த கண்ணன் யாருன்னு பார்க்கணும். இரவு நேரம் கண்ணி வச்சு காவலுக்கு ஆள் இருக்காங்க. சேர்வராயனை பிடிப்பதற்கு அந்த சேர்வராயனை பிடிப்பதற்கு கண்ணி வைத்து இருப்பாரா இந்த சேர்வராயனை பிடிப்பதற்கு இருப்பாரா. இருக்கும்போது அந்த காவலுக்கு இருந்தவரா ஆனவரோ நாயகுல மக்கள் எல்லாம் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஆற்றின கரையதிலே அவர் களவது தான் செய்ததாலே ஆனவர் 21 சக்கிலியா மாறாப்பு தானே போட்டு அந்த கட்டி நல்ல எழுப்பாரா சேவராய சுவாமியத்தான் அந்த படுகளக்கும் கொள்ள வேண்டும். அவரை மாறுகையே வாங்க வேண்டும் என்று சொல்லு. சமுதாயத்தை நம்ம நிலைய வாங்க வேறும் என்று நம்ம சேர்வராய சுவாமியாவர் என்ன செய்வாரா? சேர்வராய சுவாமியத்தான் கட்டி நல்ல எழுத்துவாரா களவு செய்த ஒரு கல்லணை கண்ணி வைத்து பிடிப்பாரா. ஆட்டுக்கடையில தினமும் ஆடு களவு போயிட்டு இருக்கு. அப்பதான் மாடவேளார் வீட்டுல மண்பானை களவு போயிட்டு இருக்கு. பார்த்தார் மாடவேளாரு. இந்த மண்பானை களவு யாரு? சேர்வராயன். ஆட்டுக்கறி அப்படி சாப்பிடுறதுக்காக மண்பானை களவு போயிட்டாரு. இவர் துப்பு கொடுக்கணும் என்று சொல்லி அந்த ஊர் ஐயர் இருக்காரு. அவர்தான் ஊருக்கு காவல் தலைவர். அவர் எடுத்து சொல்றாரு களவு செய்து வேற யாரும் இல்ல நம்ம ஊருக்கு புதுசா இருக்காரு சேர்வராயன். அந்த காவக்கார சேர்வராயன் தான். இரவு பூரா நல்ல பிள்ளை போல இருக்காரு. பகல்ல பூரா இரவு பூரா களவு செய்தார். அவரை களவு பிடிக்கணும்னா இரவு நேரம் கண்ணி வச்சு காவலுக்கு இருக்கணும் என்று சொன்ன போது ஆயர் குல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆட்டு கடையில இருந்து காவலுக்கு இருக்காங்க சேர்வராயனை பிடிப்பதற்கு. இப்படியாக இருக்கும் பொழுது வயக்காட்டுல பூரா நெல் கதிர உருவதார். வயக்காட்டு மக்கள் எல்லாம் சேர்வராயனை பிடிச்சு ஆகணும் என்று கண்ணி வைத்து காத்திருக்கும் பொழுது மாட வேளார துப்பு கொடுக்கிறாரு. கொடுத்ததோ வேளையில அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சேர்வராயன் களவு செய்ய வர போது அவரு கட்டி நல்ல எழுப்பாரா 21 விலங்கு போட்டு சேர்வராய சுவாமியத்தான் கொலைக்களம் தன்னதில இவரை மாறுகையே வாங்க வேணும் என்று சொல்லு. அவருக்கு படுகளம் நிறுத்த வேணும் என்று மக்கள் எல்லாம் உண்டு கூடு 21 விலங்கு போட்டு நல்ல படுகையில சேர்வராய சுவாமியத்தான் மாறுகையே வாங்கியதோ வேலையில நம்ம சேர்வராய ஆனவர் அந்த படுகளத்தில் இருப்பாரா. அந்த சங்கர மாலையவள் அவளுக்கு நல்ல பொங்குவாளா நாக்க விடுங்குவானா நல்ல இரமைப்பானா. அப்பம் பார்த்தாரே சேவருமா மாண்டதொரு மக்கள் எல்லாம் உயிரதுதான் ஆதி கைலாசம் சென்ற போது வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. முன்பிறவி மனிதர் கோலம் பின்பிறவி தெய்வ கோலம். நீ தெய்வ நல்ல பிறப்பாக அங்க திஷ்டிக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவன் தான் சேர்வருமா சேர்வரா என்ற சுவாமி தீர்த்தத்தை தைப்பாரா.